بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور ليوفيهم أجورهم ويزيدهم من فضله إنه غفور شكور. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சங்கையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய தனிப்பெரும் கிருபையால் புண்ணியங்கள் பூத்து குலுங்கக்கூடிய கண்ணியமான இந்த ரமலான் மாதத்தின் கடைசி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, கடைசி நிலைமை ஒரு மனிதனுடைய முடிவு நல்லதாக இருந்தால் அவன் வெற்றியாளனாக மாறுவார். அதே போல் இந்த ரமலானுடைய இறுதி பகுதி என்ற நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய காலம் ரொம்ப பெருமதியானது, ரொம்பவும் பொக்கிஷமானது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நாம் பெருமதியாக கழிக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ்வால் தரப்பட்ட பெரும் அருட்பாக்கியம்தான் இந்த ரமலான். இந்த உலகத்தில் எல்லாமே அல்லாஹ்வுடைய தெரிவு, எல்லாமே அல்லாஹ்வுடைய தெரிவு. படைப்பவன், பரிபாலிப்பவன், தெரிவு செய்பவன். யஹ்லுகு மா யஷா. அல்லாஹ் சொல்கிறான், விரும்பியதை நான் படைப்பேன். ஆனால் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன். நான் எதை விரும்புகிறேனோ அதை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பேன். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தேர்வுகள் வித்தியாசமானது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய செலக்ஷன் ரொம்ப டிஃபரண்ட் ஆனது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தை படைப்பதற்கு அல்லாஹ் தெரிவு செய்த நாட்கள், இந்த 7 வானம், இந்த 7 பூமிகள். அல்லாஹ் சொல்கிறான் சூரா சஜதாவில், في 6 أيام ثم استوى على العرش. இந்த 7 வானங்களையும் 7 பூமிகளையும் அல்லாஹ் 6 நாட்கள் எடுத்து படைத்தார். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அல்லாஹ் நாடினா உடனே படைக்கலாம் தானே, எதற்காக அல்லாஹ் 6 நாட்கள் எடுத்து படைக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு ஒரு செகண்ட் கூட தேவையில்லை. ஆனால் லியுஅல்லிமல் ஹல்க அத்தஸப்புத், படைப்பினங்களாகிய நாங்கள்
மனிதர்களாகிய நாங்கள் அவசரக்காரர்கள். எங்களுக்கு எல்லாம் நினைத்தோடு சோமையாக இருக்கும் சில காரியங்கள். ஆனால் அவ்வளவு சக்தி உள்ள அல்லாஹ் 6 நாட்கள் எடுத்து இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தார். சகோதரர்களே, முஸ்லிம்ல வருது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 7வது நாள் அர்ஷின் மீது ஆதிக்கம் செலுத்தினான். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஒரு குடி மண் எடுத்தார். மண் எடுத்து காட்டி சொன்னாங்க, இந்த மண்ணை அல்லாஹ் சனிக்கிழமை படைத்தார். மலைகளை காட்டி சொன்னார்கள், இந்த மலைகளை அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை படைத்தார். மரங்களை காட்டி சொன்னார்கள், மரங்களை அல்லாஹ் திங்கட்கிழமை படைத்தான். செவ்வாய்க்கிழமை அல்லாஹ் தீமையை படைத்தான். புதன்கிழமை வெளிச்சத்தை ஒளியை படைத்தான். வியாழக்கிழமை மிருகங்களை படைத்தான். வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் சூரியன் மறையும் நேரத்திலே வெள்ளை மண், சிவப்பு மண், நல்ல மண், கெட்டவன், உலகத்தில் உள்ள அவ்வளோ விதமான மண்ணையும் எடுத்து அல்லாஹ் மனிதர்களை அல்லாஹ் படைத்தார். மனிதரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தார். அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் படைத்த நாளிலே, வானங்களை பூமிகளை அல்லாஹ் படைத்த நாளிலே 12 மாதங்களையும் அல்லாஹ் படைத்து விட்டார். 12 மாதங்கள் படைக்கப்பட்டது மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால். இன்ன இத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ഖலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் சொல்றான், வானம் பூமிகள் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினராகிய எங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை போல், எங்களை அல்லாஹ் மகத்துவப்படுத்தியதை போல் இந்த உலகத்தில் வேற யாரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தவில்லை. இந்த உலகத்தில் முதலாக அதான் சொன்னவர்கள் நாங்கள். இந்த உலகத்தில் முதலாக இகாமத் சொன்னவர்கள் நாங்கள். இந்த உலகத்தில் முதலாக வுது செய்தவர்கள் நாங்கள். இந்த உலகத்தில் முதலாக ரமலான் கொடுக்கப்பட்டவர்கள் நாங்கள். இந்த உலகத்தில் முதலாக லைலத்துல் கத்ர் கொடுக்கப்பட்டவர்கள் நாங்கள். அதான் எங்களுக்கு முன்னால் அந்த சமுதாயம் தொழுதிருக்கிறார்கள். ஆனால் எங்களை தவிர வேற எந்த சமுதாயமும் அதான் சொல்லவில்லை. உலகத்தில் முஸ்தது தஹாவியில் வருகிறது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மக்ரிப் தொழுதிருக்கிறார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இஷா தொழுதிருக்கிறார். ஆனால் அதான் சொன்னது இந்த உலகத்தில் முதலாவது நாங்கள் தான். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தொழுகை கடமையாக்கப்பட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து மஷ்வரா செய்கிறார்கள். தொழுகைக்காக மக்களை எப்படி அழைக்கலாம்? ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு மஷ்வரா. ஒரு சிலர் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மணி அடிக்கலாம். இன்னும் சிலர் சொன்னார்கள், தெருவாக அறிவித்தல் செய்யலாம். இன்னும் சிலர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் தொழுகை நேரத்திலே பெரும் நெருப்பு குண்டத்தை மூட்டி மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த மஷ்வராவும் கபூலாகவில்லை. சபை கலைந்தது. அன்று இரவு 2 சஹாபாக்களுடைய கனவிலே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் ஸைத் பின் அப்தி ரப்பிஹி, இந்த 2 பேருடைய கனவிலும் அல்லாஹ் அதானுடைய வசனங்களை படித்து கொடுத்தான். அடுத்த நாள் காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் செய்தி சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பிலால், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம், ஹஜ்ரத் அபூ பக்ரா இந்த சஹாபாக்களுக்கு அதானை படித்து கொடுத்து இந்த உலகத்தில் முதலாக அதான் சொன்னவர்கள் என்ற பெருமையை நமக்கு தேடி தந்தார்.
இது அதானுடைய வரலாறு. இரண்டாவது இகாமத். உலகத்துல முதலாவது இகாமத் சொன்னதும் நாங்கள். மூணாவது வுது. வுது உலகத்தில் முதலாவது வுது செய்தவர்கள் நாங்கள். அதற்கு நீங்க சொல்லுவீங்க, நான் சொல்லல, புகாரில வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையிலே முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் எழுப்பிடுவான். முழு பேர் அல்லாஹ் சொல்றான், வஹஷர்னாஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா. அனைவரையும் எழுப்பாட்டுவேன், யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் சொல்றான், யாருமே தப்ப முடியாது, எல்லாரையும் எழுப்பாட்டுவேன். அதுவும் எங்க எழுப்பாட்ட? உலகத்தை போல 10 மடங்கு 100 மடங்கு பெரிய மைதானம் ஒன்றை அமைத்து இல்லை சகோதரர்களே. இப்போது மாஜால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அருது ஷாம் அருதுல் மஹ்ஷர் வல் மன்ஷர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷாம் தேசம் பலஸ்தீன பூமி, அந்த பலஸ்தீன பூமியை தான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானமாக மாற்றுவான். யோசிச்சு பாருங்க, இந்த பொல்காவல ஊர் படைக்கப்பட்ட நாளில் இருந்து மனிதர்கள் வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கபரில் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எவ்வளவு காலம் உலகத்துக்கு? 7000 வருஷம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினது எங்க? ஸ்ரீலங்கா. ஹவ்வா சவுதி அரேபியா. ஒரு தெரியும் சவுதியுடைய பழைய கேபிட்டல் ஜித்தா. அந்த ஜித்தாவுடைய சரியான பெயர் ஜெத்தா. ஜெத்தான்னு சொன்னா உம்மம்மா. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் அங்கதான் இருக்கு. ரெண்டு பேரும் சந்தித்த இடம் தான் அரஃபா. அரஃபான்ற அர்த்தம் இன்ட்ரோடியூஸ், அறிமுகப்படுத்தல். ரெண்டு பேரும் ஸ்ரீலங்காவில் இறங்கிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் சவுதியில் இறங்கிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஒருவரை ஒருவர் சந்தித்த இடம் அரஃபா மைதானம். அதனாலதான் தாரீஃப் மக்கால் எழுதுறாங்க, அந்த இடத்துக்கு அரஃபா என்பதாகவே பெயர் வந்தது. நான் சொல்றது 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அப்ப 7000 வருஷத்துக்கு முன்னாலே ஸ்ரீலங்காவுக்கு மனுஷன் இறங்கியாச்சு, மனிதர்கள் வாழ ஆரம்பித்தாச்சு. இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள், இந்த ஊர் படைக்கப்பட்ட நாள், இந்த ஊரில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் வாழ ஆரம்பித்த முதல் இன்று வரைக்கும் சகோதரர்களே, பூமிக்கு மேலே இருப்பவர்கள் எல்லாரையும் பூமிக்கு கீழே இருக்கிறார்கள் தான் ஊர். இப்போ 700 கோடி பேர் பூமிக்கு மேல. 7000 வருஷமா எத்தனை 1000 கோடி பேர் பூமிக்கு கீழே. அவ்வளவு பேரையும் அல்லாஹ் ஒரு மைதானத்தில் எழுப்பி நிப்பாட்ட போறான். அதுவும் நான் சொல்றேன், நாடு இப்பதான் பலஸ்தீன், இப்பதான் சிரியா, இப்பதான் ஜோர்தான், இப்பதான் லெபனான். இந்த 4 நாட்டுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே பெயர் ஷாம் தேசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல சவுதி கிடையாது. சவுதிங்கிறது கொள்ள கூட்டத்துடைய அரச பரம்பரையுடைய பெயர். அதுதான் சவுதிக்கு பேரா வச்சிருக்காங்க. அல்-மம்லகத்துல் அரபிய்யத்துஸ் சவுதிய்யா, கேசே கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. இது 1924ஆம் ஆண்டுக்கு பின்னால் வைக்கப்பட்ட பெயர். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் சவுதி இல்லை, துபாய் இல்லை, சாஜா இல்லை, அல் ஐன் இல்லை, அபுதாபி இல்லை, கத்தார் இல்லை. இதுக்கெல்லாம் பெயர் வேறு. இது யூதர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உடைத்ததற்கு பின்னால் வைக்கப்பட்ட பெயர்கள். சகோதரர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல சவுதி அரேபியாவுடைய பெயர் ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம். கத்தாருடைய பெயர் ஹஜர். இந்த நாடுகள் எல்லாம் புதுசாக உருவாக்கப்பட்ட பெயர்கள் இதெல்லாம். அல்லாஹ் என்ன செய்வார், அந்த நாட்டையும் தான் பெலஸ்தீன் மைதானமாக மாற்றுவார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தகுஸத்தின் நகி பைதா அஃப்ரா, அந்த நிலத்துடைய கலர் வெள்ளையும் சிவப்பும் கலந்த நிலமாக அல்லாஹ் மாற்றுவார். அல்லாஹ் சொல்றான், வதரல் அர்த பாரிஸா, தனிஃப்லெட்டான பூமி. வலக்குமார் வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. அல்லாஹ் சொல்றான், மலக்குமாருடைய குவாண்டிட்டி எனக்கு மட்டும் தான் தெரியும். உதாரணம் சொல்லவா, புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன நேரம் 7 வானங்களையும் கடந்து போனார். முதலாவது வானம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூணாவது வானம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நாலாவது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 7வது வானத்துல போய் பார்த்தா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7வது வானத்திலே ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசலுடைய தாப்பையில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார். அந்த பள்ளியை அல்லாஹ் சரியா காபத்துல்லாஹ்வுக்கு நேராக 7வது வானத்தில் அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறார். இந்த பள்ளிவாசலுக்கு பெயர் பைத்துல் மஅமூர். பைத்துல் மஅமூர். அல்லாஹ் சத்தியம் பண்றான் குர்ஆன்ல, வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர். அவானில வருது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிவாசலுக்குள் 70,000 மலக்குமார்கள் போறாங்களாம். போற யாரும் திரும்பி வருவது கிடையாது. உள்ளூர் போற யாரும் திரும்பி வரல. யோசிங்க, இந்த விஷயம் சொல்லப்பட்டு 1400 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. நேற்றும் போனாங்க, இன்றைக்கும் போனாங்க, நாளைக்கும் போவாங்க, கியாம நாள் வரைக்கும் போவாங்க. சொன்னார்கள் புகாரில வருது, அக்பதிஸ் ஸமா, வானம் சத்தம் போடுகிறது, வஹுக்கலஹா அன் தஇக்க, அந்த வானம் சத்தம் போடத்தான் வேண்டும். 7 வானத்திலேயும் 4 விரல் வைக்கிறதுக்கு கூட இடமில்லையா, மலக்குமா சுஜூத் இருக்கிறாங்க. 7 வானம் முழுக்க எப்படி இன்னி கணக்கு அவ்வளவு பேரையும் அல்லாஹ் சொல்றான், யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட சஃப்லடிக்கும். இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார காலம். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறாராம் லைலத்துல் கத்ருடைய இரவு. சம்டைம் நாளைக்கு இருக்கலாம், அல்லது 23, 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், அல்லது நேற்று முடிஞ்சிருக்கலாம். அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். சகோதரர்களே, பொறுமையான காலங்கள் அவ்வளவு பெரும் கணிசா சொன்னாங்க. திருமதியில வருது, மனிதர்களே வேசம், மலக்குமா வேசம், மனிதர்கள் வேசம். திருமதியில வருது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் 120 சஃபாக பார்ப்பார். 120 சஃப்.
சொன்னாங்க. அதுல 80 சப்பு நாங்க மட்டும் இருப்போம். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினர். அவ்வளவு பெரிய கூட்டத்துல நபி அலைஹிஸ்ஸலாம் எங்களை எப்படி அடையாளம் காணுவார்கள்? இதான் சஹாபாக்கள் கேள்வி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலே நீங்கள் உது செய்ததின் காரணமாக உங்களுடைய முகங்களும் கைகளும் கால்களும் வெண்மை அடைந்த நிலைமையில, வெளிச்சமான நிலைமையில கியாமத்துடைய நாளில் வருவீர்கள். அதை வைத்துதான் நீங்கள் என்னுடைய உம்மத்தினர் என்பதாக உங்களை நான் அடையாளம் கண்டு கொள்வேன். சகோதரர்களே, நம் உலகத்தில் போனார்கள், உருவு செய்யாதார்கள், இவர்கள் நிரப்பானவர்கள். இந்த ரமலான் சகோதரர்களே பெரும் சந்தர்ப்பம். நான் சொன்னதை போல அதான் இகாமத், வுது, அதே போல ரமலான், அதே போல லைலத்துல் கத்ர். அல்லாஹ் எங்களுக்கு தந்த பாக்கியம். தவாரில வருது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஜன்னத்து. நாங்கள் கடைசியில வந்தா எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள், உடல் ஆரோக்கியம், பிசிக்கலி ஃபிட்னஸ் கொடுக்கப்பட்டவர்கள், நிறைய அமல் செய்தவர்கள். இவங்கள் எல்லாம் பின்னுக்கு போக நாம் எப்படி முன்னுக்கு போக சொல்றோம்? கேள்வியுமாய் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்தது فَلَبِثَ فِيهِمْ أَلْفَ سَنَةٍ إِلَّا 50 عَامًا. அல்லாஹ் சொல்றான், 950 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள். அவங்களோட கூட்டத்தில் எல்லாம் பின்னுக்கு இருக்க நாம முன்னுக்கு சொல்றது. அது சமூத். அல்லாஹ் சொல்றான், وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ. சமூத் கூட்டத்தார்கள் தங்களுடைய கைகளால மலைகளை குடைந்து டிசைன் பண்ணுவாங்க. நாங்க முழு மடலாக செய்தாலும் ஒரே குடையில் மலைகளை கையால் குடைந்து டிசைன் பண்ணுவார்கள். சமூது கூட்டத்தாருக்கு நபியா அனுப்பப்பட்டவர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள். சவுதியில மதீனாவிலிருந்து 450 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊர் இருக்கிறது, மதாயின் சாலிஹ். அந்த ஊருக்கு போய் பாருங்க. 6000 ஆண்டுகளுக்கு முன்னால், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் சமூக கூட்டத்தார்கள் மலைகளை உடைந்து கட்டின கட்டடங்களை நீங்க இப்பவும் பார்க்கலாம். இப்பயும் பார்க்கலாம். அவ்வளவு பெரும் பலசாலிகள். இவங்க எல்லாம் பின்னுக்கு நாம முன்னுக்கு. ஏன் இந்த ரமலான், இந்த லைலத்துல் கத்ர், இந்த உலகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தை விட அதிகமாக அமல் செய்தவராக அல்லாஹ்விடத்தில் நீங்களும் நானும் எழுதப்படுவோம். அதை வைத்துதான் அல்லாஹ் எங்களை முதல் சொந்தம் கொண்டு போறார். எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. சகோதரர்களே, பொறுமதியான காலம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுமந்து வந்த மாதம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை சுமந்து வந்த மாதம், நரக விடுதலையை சுமந்து வந்த மாதம். வீணாக இருக்கக்கூடிய காலங்கள் கழிச்சிடாது. விஐபியே அவங்கதான் திருமதியில வருகிறது. சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் என்னை அரிசிக்கு வலப்பக்கத்தில் எதிர்பார்க்குவார். அந்த இடத்துல என்ன தவிர வேற யாருக்கும் நிற்பதற்கு அனுமதி கிடையாது. கியாமத் நாள்ல விஐபி முழு மனித சமுதாயமும் புகாரில வருகிறது. உடுப்பில்லாம செருப்பில்லாம கத்னா செய்யப்படாம நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மட்டும் அரிசிக்கு வலப்பக்கத்தில் இருப்பார். ஆனா இந்த உலகத்தில் அவங்க பயன்
பயம், நடுங்கின நடுக்கம், அழுத அழுகை. சகோதரர்களே, யாரும் அழுதிருக்க முடியாது. அந்த கண்கள் வடித்த கண்ணீர் இந்த உலகத்தில் வேறு எந்த கண்களும் வடித்திருக்க முடியாது. அவ்வளவு அல்லாஹ் பயத்தால் அழுதவர். சொன்னாங்க புகாரில், இந்த உலகத்தில் யாரும் அவங்களோட அமல்களின் மூலமாக சொர்க்கம் நுழைய இயலாது. எங்களோட அமல்களை வச்சு நாங்க சொர்க்கம் போகல. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்களுமா உங்களுக்கும் உங்களோட அமல்களின் மூலமாக சொர்க்கம் நுழைய முடியாதா? ஏன் சகோதரர்களே, இந்த உலகத்தில் அதிகம் அமல் செய்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கட்டளை. எங்களுக்கு சுபஹ் தொழுகையில் எத்தனையோ பேர் நோம்பு முடிஞ்சா அல்லாஹ் பருவங்களே நாசம். எத்தனையோ மகல்லாக்கள், எத்தனையோ முஸ்லிம் மாநிலங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். நோம்போட தொழுகையில் தொழிலுக்காக, வியாபாரங்களுக்காக, துனியாவுடைய மோகங்களுக்காக, துனியாட நோக்கங்களுக்காக அல்லாஹ் கடமைகளை நாசமாக்கக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போறார். அவங்க அல்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கட்டளை தான், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. ஏ முஸம்மிலே, முஸம்மில போர்வை போற்றிக் கொண்டிருப்பவரே, போர்வையை தூக்கி வீசிட்டு எழும்பி அல்லாஹ்வுக்கு முன்னால தக்பீர கட்டு. அல்லாஹ் ஒரு கட்டளை. புகாரில் எந்த அளவுக்கு தஹஜ்ஜுத் தொழுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹத்தா தவர்ரமத் கதமா, ரெண்டு பாதங்களும் வீங்காகும். புகாரில் இன்னொரு அறிவிப்புல வருது, ஹத்தா ததஃபத்தர கதமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். சொல்றாங்க அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நஸாயில வருது, ஒரு நாள் இரவு நேரம் என்னுடைய டர்ன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு பக்கத்தில் கொஞ்ச நேரம் படுக்கையில் தூங்கியவர். கொஞ்ச நேரம் தான் தூங்கினாங்க. சொன்னாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே தஈனி, என்னை கொஞ்சம் விடுவாயா, அத்தஅப்பது லி ரப்பி, அல்லாஹ்வுக்கு முன்னால் தக்பீர் கட்டி தொழப் போகிறேன். ஆயிஷா அனுமதி கொடுத்தாங்க. எழுப்பினார்கள், வுது செய்தார்கள், முஸல்லாவுக்கு வந்தாங்க, தக்பீரை கட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா அம்மா தக்பீரை கட்டியவுடன் கண்களால் கண்ணீர் வடிந்து ஓட ஆரம்பித்தது. நீங்க யோசிங்க, இந்த ஹதீஸ் அப்படி பாடிக்குது. எத்தனை தொழுகையில நாங்க அல்லாஹ் பயத்தால் அழுகிறோம். நாங்களும் தொழுவோம் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம். அங்க சாப்பிட்டு இமாம் சுதைஸ் அலுவலத்தை பார்த்து அழுகிறது, அது வேறு. நாங்க எங்களை தொழுகையில அல்லாஹ் அச்சத்தால பயத்தால எத்தனை தொழுகைகளை இந்த கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது. தக்பீரை கட்டினா ஏர்போர்ட் இல்ல, விசாவும் இல்ல, பாஸ்போர்ட் இல்ல, முழு உலகமும் போய்வாங்க தொழுகளால. தொழுகைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. அழ வேண்டிய எந்த தேவையும் இல்லை. சொல்றாங்க அம்மா ஆயிஷா, கண்ணங்கள் நனைந்தது, இன்னும் அழுதார். தாடி நனைந்தது, இன்னும் அழுதார்கள். நெஞ்சே நனைந்தது, இன்னும் அழுதார்கள். கண்ணீர் துளி நிலத்தில் விழ ஆரம்பித்தது. 2 ரக்காத் தொழுது முடிக்கவும் இல்ல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுக்கு வாங்கு சொல்ல வந்து விட்டார். யார தொழுக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை. சகோதரர்களே, சொன்னாங்க, இவனோ அமல் செஞ்ச என்னாலையும் கூட ஏந்த அமல்களால சொர்க்கம் நுழைய முடியாது. இல்லா ஐயக வம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, அல்லாஹ் அவன் ரஹ்மத்தை கொண்டு என்னை மூடினாலே தவிர என்னாலும் சொர்க்கம் நுழைய முடியாது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கம் போகிறார் அமல்களால். அப்ப நாம எப்படி போகணும்? நாம் எவ்வளவு பயப்படணும்? இந்த உலகத்தில் எவ்வளவு அச்சத்தோட வாழணும், எவ்வளவு கவலைப்படணும். எங்களுக்கு சொர்க்கமா நரகமா
நல்லவர்கள் கொஞ்சமே. அலிரதி அல்லாஹ்வுடைய நல்லவர்கள் கொஞ்சம். அவ எங்களுக்கு நல்லவர்களுக்கு எங்களுக்கு என்ன நட்சத்திரத்திற்கு சகோதரர்களே இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் பயந்து அமல் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேளுங்கள், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை கேளுங்கள். குறிப்பாக கியாமுல் காலகட்டம் நீண்ட பயான்கள் நான் நிகழ்த்தவில்லை, நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே கொஞ்சம் சிந்திங்க. இருக்கக்கூடிய இந்த 7-8 நாட்களை பொக்கிஷமாக பயன்படுத்துங்க. குறிப்பாக நரக விடுதலையுடைய காலம் இது. நரக விடுதலையுடைய காலம் இது பயங்கரமான சகோதரர்களே. குர்ஆனிலே அல்லாஹ் எந்த இடத்திலையும் சத்தியம் பண்ணவில்லை நான் சுவர்க்கத்தை நிரப்புவேன் என்பதாக. ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் 2 இடத்தில் சத்தியம் பண்ணுகிறான். லஅம்லஅன்ன ஜஹன்னம் மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மஈன். மனிதர்களையும் ஜின்களையும் போட்டு நரகத்தை நான் நிரப்பியே தீருவேன். அல்லாஹ் சத்தியம். நீ சொர்க்கவாதியாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான் وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا. அல்லாஹ் சொல்றான் நீ சொர்க்கவாதியாக இருந்தாலும் குறைய பாவங்கள் அதிகமாக இருந்தால் கடக்கும் போது நரகத்துடைய பொக்கிகள் வந்து ஆட புதிச்சு தூக்கி நிறுத்த போகும். உங்களை பாதுகாப்பான சகோதரர்களே. ஆகையால் ரொம்ப பயங்கரமானது நரகம். இது நரக விடுதலையுடைய பற்று. அத்தரதீபில் வருகிறது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இஃப்தாருடைய நேரம் 6 லட்சம் பேரை நரகத்தை விட்டு விடுதலை அளிக்கிறார். ரமலானுடைய கடைசி நாள் மொத்தமாக 6 1,80,00,000 பேரை அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை அளிக்கிறார். அதிகம் கேளுங்கள், அதிகம் பயப்படுங்க, நரகத்துடைய அச்சத்தெடுங்க, நரகத்துடைய பயத்தை கல்விடுங்க. சகோதரர்களே ஒரு நாள் ஹாக்கிம்ல வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ முஃமின்களே ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூலுஹா அன்னாஸு வல் ஹிஜாரா, அப்படியே மயங்கி கீழே விழுந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இன்னல் ஃபரத ஃபலத கபிரஹு, நரகத்துடைய பயத்தால் இவருடைய ஈரல் வெடித்து மூத்தாகிவிட்டார். நரகத்துடைய பயத்தால் ஈரல் வெடித்து மூத்தாகிவிட்டார். சகோதரர்களே கொஞ்சம் சிந்திங்க. சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் சொல்றான் வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதிகள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் ஒரு சஃபையில் வைத்து சொன்னார்கள், அபூ பக்ர் ஃபில் ஜன்னா வ உமர் ஃபில் ஜன்னா வ உஸ்மான் ஃபில் ஜன்னா வ அலி ஃபில் ஜன்னா வ தல்ஹா ஃபில் ஜன்னா வ சஅத் ஃபில் ஜன்னா வ சயீத் ஃபில் ஜன்னா வ ஸுபைர் ஃபில் ஜன்னா வ அப்துர்ரஹ்மான் ஃபில் ஜன்னா வ அபூ உபைதா ஃபில் ஜன்னா. 10 பேரையும் ஒரு சஃபையில் வச்சு சொன்னாங்க. முஸ்னத் அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதி எல்லா துறைகளிலும் நீங்க எல்லாரும் சொந்தவாதி. ஆனா அந்த 10 பேரும் பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி மௌத்தாகும். ரத்மானி அல்லாஹ்வு சொன்ன சக்கராத்துல என்ன தூக்கி நீங்க சுடு மணல்ல வைங்க, மணல்ல வைங்க. நரைத்த தாடியோடு இந்த உமர் இந்த மணலில் கிடந்து புரள்வதை பார்த்தாவது அல்லாஹ் என் மீது இறக்கப்பட மாட்டானா? அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டானா? ஹஜ்ரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுவார்கள். நான் இந்த உலகத்தில் பிறக்காமல் இருந்திருக்க கூடாதா? இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னை மிருகமாக படைத்திருக்க கூடாதா? யார் இவர்கள்? சொர்க்கத்துடைய தலைவர்கள். ஆனா நாங்களோ சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் எங்களை கையில் இருக்கிற மாதிரி சும்மா
சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஆகையால் சகோதரர்கள் தூரமாகுங்க, வாலிபர்களே இந்த போன்களை விட்டு தூரமாகுங்க, அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக மாறுங்க, தொழுகைகளை விட்டுறாதீங்க, இபாதத்துகளை விட்டுறாதீங்க, பரவான கடமைகளை நாசமாக்கிறாதீங்க, அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை செஞ்சிடாதீங்க, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழுங்க. நாங்க வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள், நாங்க இருக்க வந்தவர்கள் அல்ல, இறக்க வந்தவர்கள். எங்களோட நோக்கம் ஆகிரத் துனியா, எங்களோட தேவை இங்க தேவைடா. எங்களோட நோக்கம் ஆகிரத், எங்களோட நோக்கம் மறுமை, எங்களோட நோக்கம் சொர்க்கம். சொர்க்கம் அம் ஹஸிபதும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله. அல்லாஹ் சொல்றான், முன்னால வந்தவர்கள் பட்ட கஷ்டத்தை நீங்க படாம லேசா சொர்க்கம் போகலாம்னு நினைக்கிறீங்க? சொர்க்கம் லேசா போகல. சொர்க்கம் போறா உலகத்துல தியாகம் செய்யும், கியாமத் நாள்ல சிரிக்கிறா, உலகத்துல அல்லாஹ் பயன்கான அழும். புகாரில வருது, கொசூடைய ரெக்கை அளவுக்கு, கொசூடைய தலை அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தால கண்ணீர் வடித்தால் அந்த கண்களை நரகம் திரும்புவதை அல்லாஹ் ஆமாக்கும். ஆகையால் சகோதரர்களே, ஒத்துமையாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய காலம். இதுக்கு முன்னால் எங்கள வாழ்க்கை எப்படியும் கழிந்திருக்கலாம், பிரச்சனை எப்படியும் கழிந்திருக்கலாம். இப்ப உண்மையாக உருகிய உள்ளத்தோட பாவங்களை நினைச்சு வருந்தி அல்லாஹ்வுடன் தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக உங்களை மன்னிப்பார். அல்லாஹ் இறக்கப்படுவார். அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ்வுக்கு எங்களை கண்டிப்பதால் எந்த லாபமும் உண்டாகாது. எங்களை கண்டிக்க வேண்டிய எந்த தேவையும் அவனுக்கு இல்லை. ஆனா நாம பயப்படணும், நாம அவனோட முகப்பட்டு இருக்கணும், அவனோட சொந்தத்தை ஆதரவு வைக்கணும், பாவங்களை விடணும், நன்மைகளை செய்யணும். இந்த அடிப்படையில் எங்களை வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களை சொந்தவாதியாக ஆக்குவார். யார் மறந்துவீர்களோ அல்லாஹ் சொல்றான், எந்த பயானும் அவருக்கு ஏறவில்லை, எந்த மௌலிமா சொன்னாலும் அவருக்கு ஏறவில்லை. யார் நல்லது சொன்னாலும் ஹராத்தை செய்யாதே, பாவத்தை செய்யாதே, வட்டி எடுக்காதே, படத்தை பார்க்காதே, பாட்டை கேட்காதே, இசையில இன்பம் காணாதே, அதெல்லாம் அவர் கணக்கெடுக்காம யாரும் வரம்பு மீறுகிறாரோ அல்லாஹ் சொல்றான், அவனுடைய தங்கும் தளம் நரகம். நரகம் உனக்கு நான் தயாரித்து வைத்திருக்கும் இடம் நரகம். அல்லாஹ் சொல்றான், யாரு யாரு தந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்தி, நான் மனோ இச்சைக்கு அடிமை அல்ல, அல்லாஹ்வுக்கு அடிமை என்ற எண்ணத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ. சகோதரிகள், ஆண்கள், பெண்கள், இந்த ஊர்ல உள்ள உலமாக்கள், நிர்வாகங்கள், இந்த பயானுக்காக வேண்டி முயற்சி செய்து கஷ்டப்பட்ட வாலிபர்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், ரஹ்மானே, 100% தொழுகையாளர்களுடைய சங்கையான ஊராக இந்த ஊரை மாற்றுவாயாக, ஒத்துமையான ஊராக மாற்றுவாயாக, பரக்கத்தான ஊராக மாற்றுவாயாக. உலமாக்கள், ஹாஃபிகள், தாயிகளே, யா அல்லாஹ், இஹ்லாஸ் உள்ள மக்களை மேலும் மேலும் உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானிலே லைலத்துல் கத்ரை நமக்கு தருவாயாக. இந்த ரமலானிலே உன்னுடைய பொருத்தத்தை தருவாயாக, உன்னுடைய ரஹ்மத்தை தருவாயாக, உன்னுடைய மக்ஃபிரத்தை தருவாயாக, நரக விடுதலையை தருவாயாக. கடைசி நாளில் மதீனா முனவ்வராவிலே, மஸ்ஜிது நபவியிலே, ரௌதா ஷரீஃபிலே, சுஜூதிலே, நிலைமையிலே சொர்க்கத்தை கண்டால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. அழகிய முறையில் நிகழ்த்தியவர் பெரியார் குருநாகல் பெரியார் பகுதியில் இயங்கி வரக்கூடிய ஜாமியத்துல் இமாம் திருமதி அரபு கல்லூரியுடைய அதிபர் அஷேக் ஜாஹிர் அலி ஆஷிகி ஹசரத் அவர்களுக்கு
எமது நிர்வாக சபை